இது எல்லாம் பேசும்போது எதிர்க்க வேண்டியது மத்திய அரசியா இல்ல மாநில அரசு? நீங்க அவங்களுடைய தாக்கம் மத்திய அரசு நோக்கி கம்மியா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக மேல உங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. பெரியார் அப்படின்னு ஆமா, திமுக மேல நீங்க திமுக மேல அதிகமான கோபத்துல இருக்கிறோம். திராவிட இயக்கங்கள் மேல அதிகமான கோபத்துல இருக்கோம்னா இடைச்சொல்லா வந்து எங்க இனத்தை காயப்படுத்தி அழிச்சு எங்களுக்கு துரோகம் செஞ்சு எங்க முதுகுல குத்துறது. எங்க ஆரியம் எனக்கு நேர் எதிரிங்க. நான் எதிர்க்க தயாரா இருக்கேன். எனக்கு திராவிடம் துரோகிங்க, என் முதுகுல குத்துறாங்க. அப்ப எனக்கு துரோகி துரோகம் நீங்க சொல்றீங்க. எங்க தமிழ் சரி, இப்போ மும்மொழி கொள்கை எடுத்துப்போம். சரியா? தமிழர் இந்த நிலத்தில் எந்த மொழி கொள்கை வந்திருக்கணும்? ஒரு இடத்துல சொல்றேன். ஜெர்மனில ஆராய்ச்சி படிப்பு வரை, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை ஜெர்மன் மொழியில இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு. சரியா? பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, சீனாவுல, ஜப்பான்ல, உலகத்தின் எல்லா நாடுகளிலும், வளர்ந்த வல்லரசு நாடுகள் எல்லாத்திலையும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் அவனவன் தாய்மொழியில இருக்கு. நீங்க 70 ஆண்டு காலம் தமிழுக்காகவும் உழைக்கிறோம்னு சொல்றீங்க. இன்னை வரைக்கும் தமிழருக்காக பாடுபடுது. தமிழ் என்ன தமிழருக்காக பாடுபடுது? தமிழ் மொழி அழிச்சிட்டு தமிழருக்காக பாடுபடுவீங்களா? அப்ப தமிழ் மொழிய பள்ளிக்கூடங்கள்ல, ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள் நாங்க தான் தமிழ் வழி வச்சிருக்கோமே. அரசு பள்ளிக்கூடங்கள தமிழ் வழி வச்சிருக்கீங்க. உயர்கல்வி பிஎஸ்சி, எம்எஸ்சி, இளங்கலை, முதுகலை பட்டங்கள், ஆராய்ச்சி பட்டங்கள் எந்த எந்த கற்பிக்கப்படுது தமிழ்நாட்டுல? உங்ககிட்ட இருக்க மாநில அதிகாரத்தை விட்டு மாநில நிதியின் கீழ் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி படிப்புகள் அனைத்தும், முனைவர் பட்டங்கள் அனைத்தும் தமிழர் தான் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கணும்னு ஏன் நீங்க சட்டம் போடல? அப்படி சட்டம் போட்டிருந்தா கீழே இருந்து மேல வரைக்கும் அனைத்தும் தமிழ் மயமா இருக்கும். தமிழ் வளர்ந்திருக்கும், தமிழ் இன உணர்வு வளர்ந்திருக்கும், தமிழர் தேசிய உணர்வு வந்திருக்கும். இத்தனைக்கு ஆரம்ப புள்ளி மொழியில இருக்குங்க. அப்புறம் நீங்க என்ன இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைங்கிறீங்க? ஒரு மொழி கொள்கை தான் இருந்திருக்கும். நீங்க ஒரு மொழி கொள்கை தான் இருந்திருக்கும், தாய்மொழி கொள்கை தான் இருந்திருக்கும். இருந்தது என்ன? அதான் துரோகம் சொல்றோம்.